இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். பதினான்கு 5/2026 வியாழக்கிழமை, சித்திரை மாதம் 31ஆம் தேதி, நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இரவு 8-6 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்றைய விசேஷம் பிரதோஷம். இன்றைய ஆதிக்க கிரகம் வியாழன். வழிபட வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி. சூரிய உதயம் காலை 5:54 மணி. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி என்பர்களே, எடுத்த காரியங்கள வெற்றி கிட்டும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். புதிய தொழில் அல்லது முதலீடுகளை தொடங்க இன்று மிகவும் ஏற்றது. நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரித்து இல்லறம் இனிக்கும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். நிதி நிலைமையில முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். மேஷராசி பரணி நட்சத்திரம். எடுத்த காரியங்கள வெற்றி உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. தொழில் வியாபாரத்துல ரெட்டிப்பு லாபம் உண்டாகும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். ரிஷபராசி என்பர்களே, பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. சேமிப்பு மற்றும் முதலீடுகளுக்கு இது நல்ல நேரம். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு உண்டாகும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். தொழிலில் சீரான முன்னேற்றம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மிதுனராசி என்பர்களே, கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவு உண்டாகும். மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். நீண்டகால முதலீடுகளுக்கு இது நல்ல நேரம். தொழில் மற்றும் வணிகத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. கடகராசி என்பர்களே, முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். உடல் நலம் சீராக இருக்கும். வாகன சேர்க்கைக்கு ஏற்ற நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பணவரவு சீராக இருக்கும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். கடகராசி பூசம் நட்சத்திரம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். நிதானமாக பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். புதிய திட்டங்களை செயல்படுத்த சிறந்த நாள். நீங்கள் செய்யும் முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிம்மராசி என்பர்களே, சில சவால்களை சந்திக்க நேரிடும். பொருளாதார ரீதியாக நிதானமாக செயல்படுவது அவசியம். மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். பொறுமை காப்பது நன்மை தரும். பணியிடத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். போட்டிகளை திறமையாக எதிர்கொள்வீர்கள். சூரிய நமஸ்காரம் செய்வது நன்மை தரும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். உங்கள் பலமும் திறமையும் அதிகரிக்கும். அலுவலகத்தில் வேலையில் இருந்த அழுத்தம் குறையும். வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர்கள். கன்னிராசி என்பர்களே, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டு பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். அதிகாரிகளிடமிருந்து சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். முருகப்பெருமான் வழிபாடு நன்மை தரும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும். நின்று போன வேலைகள் மீண்டும் நடந்து முடியும். பெருமாள் வழிபாடு வாழ்வில் வெற்றி தரும்.
துலாம் ராசி என்பர்களே, பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் நிதானமாக சிந்திப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பண விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளை வெற்றி கிடைக்கும். சாய்பாபா வழிபாடு எல்லா நன்மைகளையும் தரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி தேடி வரும். விருச்சிக ராசி அன்பர்களே, கடின உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். முக்கிய முடிவுகளில் கவனம் செலுத்துவது நன்மை தரும். சில விஷயங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது வெற்றியை தேடித்தரும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற நாள். விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது நன்மை தரும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். பணியிடத்தில் நிலையான முன்னேற்றம் இருக்கும். பழைய கடன்கள் தீரும். முக்கிய முடிவுகளை நன்கு யோசித்தெடுப்பது நல்லது. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். வேலை செய்யும் இடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நிதி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும். தனுசு ராசி என்பர்களே, புதிய பொறுப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். காதல் விவகாரங்களில் புரிதல் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை தரும். தனுசு ராசி புராடம் நட்சத்திரம். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வரும். புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற நாள். புதிய பொறுப்புகள் தேடி வரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதியவர்களின் அறிமுகம் உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரம். புதிய திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். உங்களின் அறிவுத்திறமை வெளிப்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்பு தேடி வரும். ஒரு சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கப்பெறும். திருமண வரன் தேடி வரும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். வேலைகளில் இருந்த தடை நீங்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும். ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் உண்டாகும். கும்பராசி என்பர்களே, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு பலம் சேர்க்கும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். எதிர்பாராத வகையில் ஆதாயம் கிடைக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். சிவபெருமான் வழிபாடு வெற்றி தரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். பயணங்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சூழல் உருவாகும். இஷ்ட தெய்வ வழிபாடு மன அமைதி தரும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசி வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்களது திட்டங்கள் வெற்றி பெறும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சனி பகவான் வழிபாடு நன்மை தரும். மீனராசி என்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியம் வெற்றிகரமாக முடியும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். பண விஷயத்துல கவனமாக இருப்பது நல்லது. புதிய முயற்சியில் ஈடுபட ஏற்ற நாள். நவக்கிரக வழிபாடு நன்மை அளிக்கும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். ஆன்மீக குறிப்புகள். அம்மையே என்று சிவபெருமானால் அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையார் பற்றி தெரியுமா? அம்மையே என்று சிவபெருமானால் அழைக்கப்பட்டவர் புனிதவதியார். பரமதத்தன் என்ற வணிகரை திருமணம் செய்து இல்லறம் நடத்தி வந்தார். ஆனால் புனிதவதி ஒரு தெய்வ பெண் என்று கருதிய அவரது கணவர் வேறு ஊர் சென்று மறுமணம் செய்து கொண்டார். தனது கணவன் தன்னை ஒரு தெய்வமாக வணங்குவதை கண்ட புனிதவதி, இந்த அழகு இனி எனக்கு தேவையில்லை. இறைவனை பாடி துதிக்க பேய் வடிவம் வேண்டவே அழகிய உருவம் மறைந்து எலும்புகள் பொருத்திய பேய் உருவம் பெற்றார். கைலாயத்திற்கு சென்றபோது இறைவனின் இருப்பிடம் என்பதால் தலையாலேயே நடந்து சென்றார். இறுதியில் திருவாலங்காட்டில் இறைவனின் திருநடனத்தை கண்டவாறே அவரது திருவடி நிழலில் கலந்தார்.